வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விடுற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்துலலாம் வந்து நம்ம பிள்ளைங்க எங்கே போய் விளையாட போகிறாங்க, யார் கூட போகிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்றது வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்கணும். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்கே நகர் ஓஸ்வாயில் கார்டன் உள்ள இருக்கிற அம்மா பூங்காவில் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு 10 பசங்க 5 பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஏரியாவிலேருந்து வந்துட்டு சிகரெட்டை வாங்கி கொண்டு உள்ளே வந்து எல்லாமே புகைப்பிடிப்பதும் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது சில பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த சிலம்பாட்டை கற்றுக்கொள்வதும் மற்றபடி உடல் பயிற்சி இருப்பதும் இந்த மாதிரி பிள்ளைங்களும் வராங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பீடி பிடிச்சிக்கிட்டு இந்த சிகரெட்டை மாதிரி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சில பசங்க பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயதிலே லவர்ஸாக வருகிறார்கள் உள்ளே. இவர்களும் வந்து அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்துக்கிட்டு மறைஞ்ச இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதோட வந்து 4வது 5வது கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. இருந்தாலும் நேற்று கூட நாங்கள் போயிட்டு எல்லாரையும் அவாய்ட் பண்ணி வெளியே அமுச்சு விட்டாச்சு. அதனால் இதை வந்துட்டு நம்ம யாரையுமே வந்து குற்றம் சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டே குற்றம் சொல்ல முடியாது, போலீஸே குற்றம் சொல்லாது, யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது வந்து முழுக்க வந்து பேரண்ட்ஸ் தான் அது வந்து கேர் எடுக்கணும். நம்ம பிள்ளைங்க எங்கே போகிறானுங்க வரானுங்க அதை பார்க்கணும். நம்ம பிள்ளை வந்து வீரமாக நடக்கிறான், நம்ம பிள்ளை என்ன ஃபியூச்சர் நல்லா இருப்பான் அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உருவான பிள்ளைங்க தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் நிறைய பேர் வந்து சாவடிக்கப்படுறாங்க, சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகப்படுறாங்க. ஏன்னு தெரியல, இந்த போதை பழக்கத்தை நான் கற்றுக்கினேன்னு தெரியலன்னு சொல்லி கும்பிட்றாங்க. எவ்வளோ பேருக்கு 14 வருஷம் 20 வருஷம் உள்ளவே போயிட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னவோ, வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாமல், எங்கே கடன் வாங்க முடியாமல், அவங்க வீட்டை சாவுக்கு நல்ல காரியத்துக்கு வர முடியாமல் ஜெயிலில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ சிறுவர்கள் வந்து இன்றைக்கி தத்தளிச்சு நிற்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வரேனாக்கா இது வந்து முழுக்க வந்து கொஞ்சம் இந்த போலீஸ் துறையிலேருந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ரவுண்ட்ஸ் வர்றது, கொஞ்சம் வந்து என்ன சிறு பிள்ளைங்களை வந்து அவங்கள யார் எங்கே வரீங்கன்னு சொல்லி விசாரித்து அவங்கள வெளியே அமுச்சு விட்ருங்க. இந்த பழக்கத்தினால் பின்விளைவுகள் அதிகமாய் ஆகிவிட்டது இன்ற காலகட்டத்தில். அதனால் நடந்து முடிந்த பிறகு இதை ஐயோ என்று சொல்வதை விட, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு இந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு ரொம்ப இங்கே நல்ல அடக்கலமாக இருக்கிற இடம்னு சொல்லி வராங்க. இதை கொஞ்சம் கண்காணித்து இந்த போலீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரவுண்ட்ஸ் மாதிரி வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து யார் என்றது சர்ச் பண்ணி அவங்கள வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு கொஞ்சம் எந்த ஒரு அசந்தாபம் நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்க வேண்டிய கடமை. ஆகையால் பெற்றோர்கள் தான் நான் சொல்ல முடியும், உங்களுடைய பிள்ளைகள் எங்கே போகிறாங்கன்னு விசாரிங்க, என்ன பழக்கத்தில் இருக்காங்க விசாரிங்க. இதனால தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம சேஃப்டியாக பார்க்க முடியும். நீங்கள் கஷ்டத்துக்காக எங்கேயோ வேலைக்கு போகிறீங்க, எங்கேயோ உங்களுடைய டென்ஷனில் சுற்றுறீங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுக்கு வந்து புத்துநோய் மாதிரி அந்த போதை என்ற வசத்தில் விழுந்து இன்றைக்கி ரொம்ப சீர்கெட்டு போகிறாங்க. அதனால் பிள்ளைங்களை பார்ப்பது பேரண்ட்ஸினுடைய கடமை. இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களுடைய சமூக ஆர்வலர் மற்றும் காவலர் செய்தி சென்னை ரிப்போர்ட்டர். வணக்கம். யாரா இது வச்சுருக்கீங்க? இல்லையா, நான் பசங்க பார்க்குள்ள வச்சுக்கலாம். யார் அடிக்குது போகிறாங்களா அவங்களா? அந்த பசங்க தான். எங்கேருந்து ஜேஜே நகர்லேருந்து வரானுங்க? சீரியல் தரது குழந்தைங்க இங்கே விளாடுதுன்னு பார்த்தாக்கா நீங்க தனியா வரீங்க? அண்ணா நான் திரும்ப நீங்க எல்லாம் அடிக்க மாட்டீங்களா? நீங்க நல்ல பசங்க. படிக்கிறவங்களாம் போறாங்களா? அவனு தானே? அவங்களை எத்தனை பேர் ஆச்சானு? எத்தனை பேர்? 2 பேர் தான் வாங்கி வந்தாங்களா? இது டெய்லி வந்து அடிப்பானுங்களா இங்க?